அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலைமை மாறினால் திமுகவின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிக்கை விடுத்திருக்கிறார். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் காப்பாற்ற வேண்டும் என்றும் அதற்காக தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் திமுகவின் போராட்டம் தொடரும் என்றும் அவர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் திமுக தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தற்போது போராட்டம் நடைபெற்று வரும் சூழலில் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் உறுதி காக்க பேண வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உழவர் பெருமக்களின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளை இனியும் வஞ்சிக்காமல் தாவேக அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி வழங்க கேட்கலாம். பிரேமி, விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், காவிரி விவசாயிகளுக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தஞ்சையில் திரண்ட கழகம் உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என குறிப்பிட்டுள்ளார். காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடி பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகளின் ஆதங்கம் பெருக்கெடுக்க போராடி வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து ஜூன் 12 வந்து சேர வேண்டிய காவிரி நீர் ஆகஸ்ட் பிறந்தும் வரவில்லை எனவும், ஆடி 18 பொங்கி வரும் புதுப்புணலை வரவேற்ற காவிரி கரையின் மைந்தர்கள் தாவேக ஆட்சியின் சோம்பேறித்தனத்தால் சோகத்தில் மூழ்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து ஒரு வார்த்தை கூட பேசாத முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதுதான் பார்க்கிறது எனவும், அண்டை மாநிலத்தில் திரைப்படம் ஓடுவதற்காக நம் விவசாயிகளின் வாழ்க்கையையா அடகு வைப்பீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். முழு கடன் தள்ளுபடி என வாக்குறுதி தந்து வெற்றி பெற்றுவிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய மோசடி ஆட்சியாக தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல துடியாய் துடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கர்நாடகத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பற்றிய செய்திகளை பார்த்தாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளை சந்திக்காமல் புறக்கணித்துவிட்டு வேளாண் பட்ஜெட்டை திருப்திக்கு தூக்கி கொண்டு சென்றால் உங்கள் பாவங்கள் போய்விடுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளை இனியும் வஞ்சிக்காமல் தாவேக அரசு வாக்குறுதி அளித்தபடி முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பு வழங்கி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்திட வேண்டும் எனவும், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரேமி.